சர்வசக்திக்கு என் வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நான் தான் சாதாரண முறையில் ஒரு எடுப்பாக இல்லாமல் இருக்கேன். பேசும்போது உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இது நான் தான் பேசப்பட வேண்டும். நான் சுயமாக இந்த எண்கணிதத்தை நான் உருவாக்கி தமிழ் ஜோதிடத்தை நான் சுயமாக உருவாக்கி இதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த வீடியோக்கு மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் சாதாரண முறையில் என்னை பார்த்தா ஒரு எடுப்பாக இல்லை, அவ்வளோதான். எடுப்பாக இல்லாத காரணத்தினால என்னை பிடிக்கல அப்படின்லாம் நீங்கள் தள்ளிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நின்று யோசித்து என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிடத்தை உருவாக்கி அதை வார்த்தை அடிப்படை ஆய்வு செய்து நானே இது சொல்லி கொண்டு வருகின்றேன். இதற்கு இந்த எண்ணிடத்தை எடுப்பதற்கு வேறு இன்னொருத்தர் ஆதரவுலாம் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது. சொல்லுவாங்க சிலர் பேர்கள், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் இது தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது. அதாவது வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் என்றால் வழிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 7 இதெல்லாம் கூட்டாக்க 12 தான். அப்போ அதனுடைய விதி கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3. அப்போ வழியோட விதியின் 3. வழி தான் 3ஆம் இடம். அடுத்ததாக தேலுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணும் 8, 4 எல்லாம் கூட்டாக்க 12. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போ தேல் 3ஆம் இடம், வழி 3ஆம் இடம். அடுத்ததாக வெற்றிலைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 5, 9, 8 எல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. அப்போது வெற்றியுடைய விதி எண் 3. வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வெற்றிலை 3ஆம் இடம். அடுத்ததாக தெய்வத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 8, 5, 7 எல்லாம் கூட்டாக்க 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டா 3. தெய்வம் 3ஆம் இடம். ஒன்று தாத்தா, ஒன்று அப்பா. அதுக்கு 3 தான். 3ஆம் இடம் தான் தெய்வம். தாத்தா, அப்பா, அடுத்து தெய்வம். அதான் 3. ஒன்று தெய்வத்தை முதல்ல வச்சுக்கிட்டாலும் சரி, தாத்தா 2ஆவது வச்சுக்கிட்டாலும் சரி, அப்பா 3ஆவது வச்சுக்கிட்டாலும் சரி, அதான் தெய்வம் 3ஆம் இடம். அப்போ தெய்வம் என்பது 3ஆம் இடம் தான். தாத்தா, அப்பா, அடுத்ததாக தெய்வம். அதான் 3 தலைமுறை என்று சொல்கிறார்களே, அந்த இதுன்னு சொல்லலாம். ஆனாலும் தாத்தா, தெய்வம், தெய்வத்துடைய விதியின் 1, 3. அடுத்ததாக தீர்க்கத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடும் 6, 9, 7, 1, 7 எல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்பது 3. அப்போ தீர்க்கத்துக்கு விதியின் 3. 3ஆம் இடத்து பலன் வருகின்றது. தீர்க்கம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்து சுபக்கிரகங்கள் இருந்து விட்டால் அது தீர்க்கம் என்று சொல்லலாம். தீர்க்கமான ஆயுசு, தீர்க்க யோகம் என்று சொல்லலாம். அப்போ 3ஆம் இடத்தை வச்சு தான் தீர்க்கத்தை பற்றி பேசுகிறது. அந்த வீட்டிலேயே சுபம் என்ற ஒரு 3 எழுத்து வருகிறது. 3ஆம் சுபம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்குரிய எளிதோ 5, 9, 7 எல்லாம் கூட்ட 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3. அப்போ தீர்க்கத்துடைய விதியின் 3, சுபத்துடைய விதியின் 3. அப்போ சுபத்துவம் பெறுவதாக இருந்தால் 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சுபத்துவம் பெற்றிருக்கு. கிரகங்கள் நல்லா தான் இருக்குது, தீர்க்கமாக இருக்குது, பலன் உண்டு என்று சொல்லலாம். அதுதான் சுபத்துடைய விதியின் 3. அடுத்ததாக நட்புக்கு 3 எழுத்து. அதற்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்ணிடம் 8, 2, 2 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதியின் 3. அப்போது நட்புக்கு 3ஆம் இடம். அப்போது சுபம், தீர்க்கம், நட்பு இதையெல்லாம் 3ஆம் இடத்தில் வருகிறது. அடுத்ததாக அதாவது நாடிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 6 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ 3 நாடிகளையும் காட்டுகிறது என்னுடைய தமிழ் ஜோதிடம். நாடி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். ஆனால் அடுத்தது செடிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 6 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ செடி 3ஆம் இடம். 3 அடிக்கு மேலே வளர்ந்துட்டாலே அது போதும். செடி 3 அடிக்கு மேலே. அப்போ அதுதான் அந்த செடி தான் வளர்ச்சி அடையும். அதனால் அடுத்தது சத்துரு.
சத்துருக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 3 4 5 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ சத்துரு என்ற வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம் சத்துரு. அடுத்த கடன். கடனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரியது 1 5 6 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ கடன் 3ஆம் இடம். 3ஆம் இடத்த பாவக்கிரகம் இருந்தால் கடன் பட்டு கஷ்டப்படுவார். அடுத்ததாக இருந்தால் அறிவாளி. அறிவாளிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறது 1 9 3 8 எல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ அறிவாளி வந்து 3ஆம் இடம். அந்த வீட்டிலே கடனும் இருக்கா, அந்த வீட்டிலே சத்துரும் இருக்கான், அந்த வீட்டிலே அறிவாளியும் இருக்கான் 3ஆம் இடத்துல. அப்போது நான் அடுத்த துயரம். துயரத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 9 2 3 7 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ துயரம். துயரத்துக்கு வந்து விதியின் 3. அடுத்து அந்த இமயம். இமயத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 2 1 2 7 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ இமயம். இமயத்துடைய விதியின் 3. இமயம் 3000 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் சரி, 3000 சதுரடிக்கு மேலே இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த இமயம். அப்போ இமயத்துடைய விதியின் 3. அப்போ 3ஆம் இடம் தான் இமயத்தை குறிக்கிறது. அடுத்த வந்து சக்கரம். சக்கரத்துக்கு 4 எழுத்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 7 1 3 7 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதிங்கிறது 3. சக்கரம். சக்கரத்துடைய விதியின் 3. கசப்பு. அடுத்த கசப்பு. கசப்பு என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அதோடைய விதிங்கிறது 3. அதுக்குரிய எண்ணில் 1 3 6 2 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ கசப்பு 3ஆம் இடம். கிரகங்கள் வந்து 3ஆம் இடத்துல வந்து எல்லாம் முகாமிட்டு இருந்தால் அதுக்கு கசப்பு. பாவர்கள் சுவர்கள் இருந்து விட்டால் அதுக்கு வந்து கசப்புன்னு பேர். அடுத்ததாக உள்ளம். உள்ளம் என்பது நம்ம எல்லாத்தையும் குறிக்குது. உள்ளம் அதான். உள்ளங்கிறது தனி கிடையாது. உள்ளம் என்பது நம்முடைய அங்கே உறுப்புகள் அத்தனையுமே குறிப்பிட்டு தான் உள்ளம். உள்ளத்துக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 3. அதற்குரிய எண்ணில் 3 4 7 7 இலாக்கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ உள்ளம். உள்ளம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்த மைனா. மைனாவுக்கு 2 எழுத்து தான். ஆனால் அந்த 2 எழுத்துக்குரிய 5 7 இலாக்கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ மைனா வந்து 3ஆம் இடம். அடுத்தது வந்து எதிர். ஒரு சாணத்துக்கோ ஒரு வார்த்தைக்கோ எதிர் என்ற ஒரு வார்த்தை தான் 3ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ எதிர் என்பது எதிர் என்ற வார்த்தைக்கு எண்களிடம் 4 8 9 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ எதிரோடைய விதியின் 3. அடுத்த பீரங்கி. பீரங்கிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 3 8 2 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ பீரங்கியோட விதியின் 3. அதாவது நட்பு இருக்கிறது தான் சுமர் இருக்குது, சுபர் இருக்கிறது தான் சத்துரு இருக்குது, சத்துரு இருக்கிறது தான் கடன் இருக்குது. அதனால் வந்து அந்த 3ஆம் இடத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அடுத்தது அந்த முட்டாள். முட்டாளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 3 3 4 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ முட்டாளுக்கு 3ஆம் இடம். அடுத்தது அந்த துர்க்கை. துர்க்கைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9 9 7 7 5 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ துர்க்கைக்கு வந்து 3ஆம் இடம். துர்க்கை 3ஆம் இடம். திரிசூலம். அடுத்த அந்த முல்லை. முல்லைக்கு 3 எழுத்து. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ முல்லைக்கு வந்து 3 1 8 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ முல்லை. முல்லைக்கு வந்து 3ஆம் இடம். அடுத்தது தான் மரக்கால். மரக்காலுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிறது 1 3 1 8 1 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ மரக்கால். மரக்காலுக்கு வந்து விதியின் 3. அடுத்தது வந்து திமிங்கிலம். திமிங்கிலத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலே 8 2 8 2 4 7 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. திமிங்கிலம். திமிங்கிலத்துடைய விதியை 4. திமிங்கிலாம் கடலிலே நீரிலே கிடக்கக்கூடியது. அடுத்தது வந்து அரண்மனை. அரண்மனைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 3 3 1 4 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதிங்கிறது 3. இப்போ அரண்மனை கட்டவர்களுக்கு வந்து 12வது சுபக்கிரகம் தான் அரண்மனையும் கட்டலாம். 3வது சுபக்கிரகங்கள் அந்த கட்டணை கிரகங்கள் இருந்துவிட்டால் அவருக்கு அரண்மனை விநியோகம் அரண்மனையோட விதியும் உள்ளது. அடுத்த இலவசம். இலவசத்துக்கு வந்து 5 எழுத்து. 5 எழுத்துக்குரிய 2 4 5 3 7 எல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ இலவசத்துடைய விதியும் 3. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கதை அம்சங்கள், நம்முடைய வார்த்தை அத்தனையுமே
ஒரு அங்கமாக ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் அரசாங்கத்துக்கு எப்படி சில துறைகள் அங்கமாக இருக்கிறதோ அதுபோல் தமிழ் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அங்கமாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறது என்பதை இது சுயமாக நான் இதை உருவாக்கி இதன் மூலம் நான் ஆய்வு சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் எனக்கு பக்கப்படை எதுவுமே இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்றேன். என்னை பார்த்தாலும் நான் கருப்பாகத்தான் இருக்கின்றேன். ஆனாலும் நான் சாதாரண மனிதன். ஆனால் நான் ரொம்ப அழகாகவும் இல்லை, நான் கருப்பாக தான் இருக்கேன். அதனால் இதை தள்ளிட்டு போயிடாதீங்க. நான் கருப்பாக இருக்கேன். என்னோடய இடமும் ஊதா கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த இடத்துல நான் போஸ்ட் போட்டு அந்த செவப்பு போஸ்டால் என்னை கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே தள்ளிடாமல் என்னுடைய வீடியோக்களை தள்ளிடாமல் நின்று கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், சப்ஸ்கிரைப் கொடுக்க வேண்டும், லைக் கொடுக்க வேண்டும். இன்ஸ்டாகிராமில் எனக்கு 4-5 பேர் போயிட்டாங்க. இப்போ நேற்றுலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. 495 இருந்தது, 4-5 பேர் போயிட்டாங்க. அப்புறம் 490, நேற்று 2 பேர் வந்திருக்கு. ஆனால் கொடுக்குற இன்ஸ்டாவில் என் ஃபாலோவர்ஸில் போயிடுறாங்க. அதனால் எல்லாமே ஃபாலோவர்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் யாரும் நீக்காமல் எல்லாம் வச்சுருங்க. ஆனாலும் ஆடுனா பாடினா தான் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. பார்வையாளர் அனைவரும் என்னை பார்த்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க, ஃபேஸ்புக்கில் ஆதரவு கொடுங்க, யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதே மிக பணிவுரை கேட்டுக்கொள்கிறேன். நான் திருஞான சமுத்தியோட அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் தனிப்பட்ட முறையில் இதை உருவாக்கி ஒரு சாதாரண மனிதன் சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்றால் இது எப்பேற்பட்ட காரியம் தெரியுங்களா? இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்து இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். என்னை பின்தொடர்ந்து வரும்படி மிக பணிமுறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.